வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 28 10 முதல் 16 வரை. 16, 16, 15. ம். நானே வாசிக்கிறேன். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த வசனம் எல்லாருக்குமே யாக்கோபை குறித்து தெரியும். ஈசாக்கு தன்னுடைய மகனாகிய யாக்கோபை பதான் அராமுக்கு அனுப்புகிறான். அவருடைய மாமன் ரெபேக்காளுடைய அண்ணன் வீட்டுக்கு பெயர்சபாவில் இருந்து பதான் அராமுக்கு அனுப்புகிறார். இப்ப யாக்கோபு பிரயாணப்பட்டு போகிறார். அங்க போய் வேலை செஞ்சு லேயாள் ராகேலை கல்யாணம் பண்ணி கொண்டு திரும்ப வருகிறார். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வாசிக்கப்பட்ட வசனத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு 7 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். 7 ஆசீர்வாதங்கள். இந்த 7 ஆசீர்வாதங்களும் இந்த 2025ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைக்க போகிற நமக்கு கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை தருவார். அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்முடைய சிரசின் மேல் இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அந்த ஆசீர்வாதங்கள் முதல் ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்றார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நான். இரண்டாவது, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். மூன்றாவது ஆசீர்வாதம், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். 4, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 5, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன். 6, இந்த தேசத்திற்கு நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். 7வது வாக்குத்தத்தம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த 7 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். இப்ப நடந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு விவரித்து காட்ட விரும்புகிறேன். இப்ப யாக்கோபு பிரயாணப்பட்டு பெயர்சபாவிலிருந்து புறப்படுகிறார். 48 மைல். பெயர்சபாவில் வந்து பதானாராம் வந்து 48 மைல், 77 கிலோமீட்டர் அவர் நடந்து வந்திருக்கிறார். இப்ப வந்து பதானரமுக்கு போகிற வழியிலே ஒரு இடத்துல அவர் என்ன செய்யறார், தங்குகிறார். அந்த இடத்துக்கு பேரு லூஸ் என்று பெயர். அப்ப அங்க நைட்டு தங்கும் பொழுது அவர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவுல பரலோகத்திலிருந்து பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஏணி பூமியில் இருந்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணியில தூதர்கள், நல்லா கவனிங்க, ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த தூதர்கள் ஏன் ஏறினார்கள்? இந்த தூதர்கள் ஏன் இறங்கினார்கள்? அநேக தூதர்கள் அந்த ஏணியில ஏறி போறாங்க. அதே போல அநேக தேவ தூதர்கள் அங்கிருந்து ஏணியில இறங்கி வருகிறார்கள். அந்த ஏணியின் மேல அந்த நுனியில வானத்தின் வாசல், வானத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஏணி, அந்த எண்டுல வானத்தின் வாசல்ல இருந்து ஆண்டவர் யாக்கோபோட பேசுகிறார். அப்ப பேசும் பொழுது ஆண்டவர் யாக்கோபுக்கு 7 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். 7 வாக்குத்தத்தம் என்று சொல்லலாம். சூழ்நிலை என்னன்னா, இப்ப யாக்கோபு தான் இருக்கிற கானான் தேசத்தை விட்டு
அடுத்த தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார். சொந்த நாட்டை விட்டே வெளியே போறார். அப்படி போகும் பொழுது அந்த பார்டர், அதுதான் லூஸ், அந்த இடத்துல இருந்து அவர் தங்கியிருக்கிறார். அடுத்து காலடி வச்சா அது அடுத்த தேசம். அப்ப யாக்கோப்ட்ட சொல்றாரு, ஆண்டவர் தரிசனமான உடனே யாக்கோபு என்ன நினைக்கிறார், பேசி முடிச்ச உடனே, இந்த இடம் ரொம்ப பயங்கரமான இடம். இந்த இடம் வந்து எப்படிப்பட்ட இடம்? வானத்துக்கு போகிற வாசலா இருக்கு. இந்த இடத்துல தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, வீற்றி இருக்கிறார். இந்த இடத்துல தான் ஆண்டவர் இருக்கிறார். வேற இடத்துல இருக்காரோ என்னன்னு தெரியல எனக்கு. அதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரு? தேவனுடைய வீடு என்று பெயர் வைக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப யாக்கோபு தேசத்தை விட்டே வெளியே போகும்போது அவருக்கு இருதயத்தில் அநேக கேள்விகள் இருக்கும். ஏற்கனவே நம்ம எல்லாம் ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு போகும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவோம். அங்க போனா சேஃபா இருக்க முடியுமா? எந்த இடத்துல போய் தங்கலாம்? எப்படி தங்கலாம்? எப்படி போவது? எல்லாம் கூகுள் மேப்ல போட்டு பார்ப்போம். இல்லன்னா அங்க ரிலேஷன்ஸ் யார் இருந்தாங்கன்னா அவங்கள தொடர்பு கொண்டு, இந்த இதுல வர்றேன், இப்படி வர்றேன், அங்க தங்குறதுக்கு என்ன வசதி இருக்கு? எவ்வளவோ ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணுவோம். ஆனால் யாக்கோபுக்கு ஒரு பிளானுமே கிடையாது. பயமா இருக்கு அவருக்கு. ஜஸ்டின் அந்த கொஞ்சம் மீட் பண்ணுங்களேன் எல்லாரையும். இப்ப இப்ப யாக்கோபு தேசத்தை விட்டு போறோமே, எப்படி பிழைப்போம்? ஈசாக்கு அவங்க அப்பா எதுவுமே குடுத்து அனுப்பல. கையில ஒரு 100 வெள்ளி காசாவது குடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். ஒண்ணுமே குடுக்கல. கோலும் கையுமாக யோர்தானை கடந்து போகிறார். அப்படி போகும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு கனவை காட்டுறாரு. ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தூதர்கள், வேதத்துல கிளீனா சொல்லப்பட்டிருக்குது. அதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார். அங்க வந்து தலைகளா சொல்லல. நல்லா படிச்சீங்கன்னா, இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களுமா இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லல. ஏணியின் மேல நிற்கிற தேவனை இப்ப யாக்கோபு நல்ல கனவு ஆண்டுகிட்டு இருக்கார். கனவுல தான் இது வருது. ஏணியின் மேல் நிற்கிற தேவனை பார்க்கல. ஏணிய பார்க்கிறாரு. ஏணியிலே தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கலாம். நல்ல கவனிங்க. தூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி அப்புறம் மேல போல. முதல்ல பூமியிலிருந்து தான் மேலே போகிறார்கள். ஏறுகிறவர்களும் அப்புறம் தான் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள். பரலோகத்திலிருந்து கீழே இறங்கல. முதல்ல கீழே இருந்து தான் மேலே போகிறார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தூதர்களை குறித்து நீங்கள் தியானிக்க வேண்டும். தானியேல் புஸ்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா, ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு தூதன் நியமிக்கப்பட்டிருக்கணும். நல்லா கவனிங்க இத. இந்த வருஷத்துக்குள்ள 2025க்கு உள்ள போகிற நாம், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மைண்ட்ல இருக்கணும். இப்ப தானியேல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. தானியேல்ட்ட வந்து தூதன் சொல்றான், நான் உனக்காக தேவனிடத்திலிருந்து பதிலை வாங்கிக் கொண்டு நான் வந்தேன். ஆனா என்னை சத்துரு தடை பண்ணி கொண்டே இருந்தான். ஆனால் உங்கள் தேசத்திற்கான தூதனான மிகாவேல் தான் எனக்கு உதவி செஞ்சான். உங்க தூதன் யூத ஜனத்திற்கென்றே நியமிக்கப்பட்ட மிகாவேல் எனக்கு வந்து என்ன செஞ்சான்? உதவி செஞ்சான். அதனாலதான் நான் என்ன செய்ய முடியுது? தேவனிடத்திலிருந்து பதிலை வாங்கி கொண்டு வர முடிந்ததுன்னு சொல்றாப்ல. அப்ப இங்க நீங்க பார்க்க வேண்டியது, தேவன் ஒவ்வொரு பகுதிக்கும் தூதர்களை நியமித்து வைத்திருக்கிறார். யூத குலத்திற்கென்று மிகாவேல் என்று ஒரு தூதன் இருக்கிறான். ஒவ்வொரு தேசத்திற்கும் தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பட்டணத்திற்கும் தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? ஒவ்வொரு சிட்டிக்கும், ஒவ்வொரு ஏரியாக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சத்ரு மட்டும் பிராந்தியங்களை ஆளுகை செய்யல. நீங்க நிறைய பட்டணங்களை கவனித்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன். சென்னை பட்டணத்திற்கு. சென்னை பட்டணத்துக்குள்ளே நீங்க வெளியில இருந்து வரணும்னா 4 எல்லைகள் உண்டு. கிழக்கிருந்து வரலாம், மேற்கிருந்து வரலாம். சவுத்ல இருந்து வரணும்னா செங்கல்பட்டு வழி வரணும். பெங்களூர்ல இருந்து வரலாம், ஆந்திரால இருந்து வரலாம், கல்கட்டால இருந்து வரலாம். 4 திசைகளிலும் இருந்து நீங்கள் சென்னைக்குள்ள என்ட்ரி ஆகலாம். ஆனால் சத்துரு இந்த 4 வழியிலும் சென்னைக்குள்ள நுழையும் பொழுது அங்கே ஒரே விதமான 4 விக்கிரகங்களை அங்க நிறுத்தி வைத்திருக்கிறான். இந்த சிட்டிக்கு ஆளுகை செய்வதற்காக ஒரே விதமான, நீங்க எந்த வழியில சென்னைக்குள்ள வந்தாலும் சரி, என்ட்ரன்ஸ்ல அந்த விக்கிரக கோயில் இருக்கும். சத்ரு மட்டும் செய்யல.
தேவனும் இந்த பூமியை பாதுகாக்க, தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க, தன்னுடைய பிள்ளைகள் எந்த பட்டணத்துல இருக்காங்களோ, எந்த பிராந்தியத்துல இருக்காங்களோ, எந்த ஸ்டேட்ல இருக்காங்களோ, எந்த கண்ட்ரில இருக்காங்களோ, ஆங்காங்கே தன்னுடைய தூதர்களை அவர் நியமித்து வைத்திருக்கிறார். இப்ப நல்லா யோசித்து பாருங்க. யாக்கோபு கானான் நாட்டுல இருக்கிறார். இப்ப அடுத்த தேசத்துக்கு பதானராமுக்கு போக வேண்டும். இப்ப இங்க என்ன நடக்குன்னா, அவர் தன்னுடைய கனவுல என்ன காண்றார்ன்னா, இதுவரைக்கும் அவரை கானான் தேசத்திலே பாதுகாத்து தேவதூதர்கள் பாதுகாத்து வர்றாங்க. பெயர்சபா பட்டணத்தின் அந்த தேவதூதன் யாக்கோபோடே இருக்கிறான். அவன் அவர்களை பாதுகாத்து எங்க வரைக்கும் வர்றாப்ல? லூஸ் என்கிற இடத்து வரைக்கும் வர்றாப்ல. இப்ப அடுத்த தேசத்திற்கு போக வேண்டும். பெயர்சபா கானான் தூதர்கள் அந்த தேசத்துல வந்து அவனுக்கு உதவி செய்ய, அடுத்த தேசத்துல வந்து இந்த தூதர்கள் உதவி செய்ய மாட்டாங்க. அடுத்த தேசத்திற்கு என்று தனியாக தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப அங்க என்ன நடக்குன்னா, இத்தனை காலம் யாக்கோபையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வந்த அந்த தூதர்கள் பெயர்சபா வரைக்கும் வர்றாங்க. வந்துட்டு இப்ப யாக்கோபை விட்டு அவர்கள் ஏறி பரலோகத்துக்கு போறாங்க. கானான் தேசத்திலே யாக்கோபை பாதுகாத்த தூதர்கள் விடைபெற்று கீழே இருந்து அந்த ஏணி மேல மேல ஏறி போறாங்க. அடுத்து பதான் தேசத்துக்கு யாக்கோபு போறாரு. அந்த தேசத்துல யாக்கோபை பாதுகாக்க வேண்டிய தூதர்கள் பரலோகத்திலிருந்து அணி அணியா இறங்கி வருகிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பை தேவன் நமக்கு வச்சிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுவரைக்கும் செக்யூரிட்டி கொடுத்த தூதர்கள் ஷிஃப்ட் மாறுறாங்க. இதுவரைக்கும் செக்யூரிட்டி கொடுத்த தூதர்கள் யாக்கோபிலிருந்து விடைபெற்று போறாங்க. எப்பா எங்களுடைய எல்லை முடிவடைந்து விட்டது. வேற ஆட்கள் வருவார்கள். இவர்கள் போனவுடன் மேலே இருந்து தூதர்கள் கீழே இறங்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைச்சியா யாக்கோபே, இந்த கானான்ல மட்டும்தான் உனக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா நீ? இல்ல நீ போகிற எவ்விடத்திலும் இந்த பூமியில நீ எந்த இடத்துக்கு சுத்தினாலும் சரி, இந்த தேசத்துல இந்த உலகத்துல நீ எந்த இடத்துல சுத்தினாலும் உன்னை பாதுகாப்பதற்கு நான் தேவ தூதர்களை நியமித்து வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் இந்த கூகுள் மீட்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தட்டையும் ஆண்டவர் சொல்றார். பல பேர் பல இடத்துல இருந்து இந்த கூகுள் மீட்ல நீங்க அட்டன் பண்றீங்க. பல ஊர்களில் இருந்து வந்து வேறு பட்டணத்துல போய் நீங்க வேலை செய்து அங்க இருந்து அட்டன் பண்றீங்க. அங்க உள்ள சபைகளுக்கு போறீங்க. எல்லாரும் பிறந்த ஊர்லயே இருக்கிறது கிடையாது. வேறு வேறு இடத்துல இருக்கிறோம். படிப்பதற்கு வேறு தேசத்திற்கு போயிருக்கோம். வேலை செய்ய வேற பட்டணத்துக்கு போயிருக்கோம். தொழில் செய்வதற்கு வேற பட்டணத்துக்கு போயிருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இந்த 2025ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய சொந்த ஊர்லயே இருந்தா நல்லா இருந்திருக்குமே. இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இங்க எனக்கு யார் இருக்கா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் போகிற எவ்விடத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை நியமித்து வைத்திருக்கார். நீங்க ஒண்ணும் கிடையாது. என்னுடைய ஜெபத்திலலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் ஜெபிக்கிறது அதான். எங்களுக்காக நியமிக்கப்பட்ட தேவதூதர்களை எங்க வீட்டை சுற்றிலும் இரவுல பாதுகாத்து வைத்திருங்கப்பான்னு சொல்லிட்டு தான் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவதூதர்கள் பாதுகாப்பா இருக்காங்க. அவருக்கு இடம் பொருட்டல்ல, வீடு பொருட்டல்ல, அலுவலகம் பொருட்டல்ல, கம்பெனி பொருட்டல்ல, ஊர் பொருட்டல்ல, மாநிலம் பொருட்டல்ல, தேசம் பொருட்டல்ல. நீங்கள் போகிற எவ்விடத்திலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர். நீங்கள் போகிற எவ்விடத்திலும் தேவதூதர்கள் உங்களை பாதுகாப்பாங்க. இந்த தேவதூதர்கள் உங்களை முற்றிலும் பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். இந்த 2025க்குள்ள போறோம். உங்களுக்காக நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள் அணி அணியாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார்கள். பரலோகம் உங்களை பாதுகாக்கும். பரலோக செக்யூரிட்டி உங்களுக்கு உண்டு. எங்கே போனாலும் எவ்விடத்திலும் தூதர்கள் உங்களை பாதுகாப்பார்கள். உங்களுக்கு முன்பாகவே தூதர்கள் கடந்து போவார்கள். யாக்கோப்ட்ட அதைத்தான் முதல்ல கனவுல காட்டார். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அவன் கூட வந்த அந்த லூஸ் அந்த இடத்துக்கு தான் அவன் பெத்தேல்னு பேர் வச்சான். இந்த இடத்துல தான் ஆண்டவர் இருக்கார் போல. இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற ஒன்றும் கிடையாதுன்னு பெத்தேல்னு பேர் வைக்கிறான். அதுவரைக்கும் அவனை நடத்தி வந்த அந்த தேவ தூதர்கள் அப்படியே ஏணியில ஏறி போறாங்க.
அடுத்த நாட்டுக்குள்ள கால் வைக்க போறான். அவனை பாதுகாப்பதற்கென்று தேவ தூதர்கள் அந்த ஏணியில இறங்கி வந்தார்கள். அணி அணியாய் வந்தார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? யாக்கோபு கேட்கவே கிடையாது. எனக்கு இந்த செக்யூரிட்டி வேணும்னு சொல்லி யாக்கோபு கேட்கவே இல்ல. ஆனா ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. பட் அது அவனுக்கு விளங்கவே இல்ல. அவன் என்ன நினைக்கிறான், போற இடத்துலலாம் ஆண்டவரே எனக்கு சாப்பாடு குடுங்க, எனக்கு ட்ரெஸ் குடுங்க, எனக்கு சாப்பாடு குடுங்க, ட்ரெஸ் குடுங்கன்னு தான் கேட்டுட்டு போறான். திரும்ப திரும்ப அததான் கேட்கிறான். ஆனா இவன் கேட்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணிட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நெறைய பேர் இந்த வருஷத்துல நெறைய பேர் பயப்படுறாங்க. எனக்கு ஏதாவது தீங்கு வந்துருமோ? என்னுடைய எல்லையில் ஏதாவது நடந்துடுமோ? நைட்டு தூங்கும்போது என் வீட்ட சுற்றிலும் ஏதாவது நடந்துருமோ? திருடர்கள் வந்துருவாங்களோ? உடனே நைட்லாம் பிள்ளைகள் மேல ரத்தத்த தெளிக்கிறது. ஆண்டவரே! ஏதாவது எண்ணெய வச்சு. ஜெபிப்பது தவறல்ல. ஆனா பதட்டமாக இருக்கவே கூடாது. இப்படி நம்ம ஜெபிக்கலன்னா சத்துரு உள்ள வந்துருவானோன்னு பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, யாக்கோபு ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி இவனுக்கு செக்யூரிட்டி குடுத்துக்கிட்டு இருக்காரு. அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். யோசித்து பாருங்க. தூங்கிக்கிட்டு தான் அவன் என்ன செய்றான்? விஷனே பார்க்குறான். இவனுக்கு உண்டான தூதர்கள் மேலே ஏறி போறாங்க. அடுத்த தேசத்துல பாதுகாக்கக்கூடிய தூதர்கள் இவனை நோக்கி கீழே இறங்கி வருகிறார்கள். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய அப்பா நீங்க கேட்டு செய்கிறவர் அல்ல. இந்த 2025க்குள்ள போவதற்கு முன்பாகவே, நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அங்க தேவ தூதர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. நீங்க கால் எடுத்து வைக்கும் பொழுது, இந்த தேவ தூதர்கள் மேல போவாங்க. அங்கே இருந்து அணி அணியாய் உங்களை 2025ல பாதுகாப்பதற்கு தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். சங்கீதம் 127 1ஆம் வசனம், 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்றாரு, "நான் பட்டணத்த காக்கலன்னா யாருப்பா காக்க முடியும்? நான் வீட்டை கட்டலன்னா யார் கட்ட முடியும்? நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில தரித்து வருத்தத்தின் பலனை நீங்க புசிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார்." இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு செக்யூரிட்டி வேலை அங்க நடந்துகிட்டு இருக்கு. இவனை பாதுகாப்பதற்கென்று வேலைகள் தடபுடன்னு நடந்துகிட்டு இருக்காங்க. நீங்க இந்த சங்கீதம் 127 1, 2 இதே இது பொதுமொழி பெயர்ப்புல நீங்க படிச்சீங்கன்னா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்கின்ற வசனம் அங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கும்னா, அவர்கள் உறங்கும் போதும் கவனித்து பார்க்கிறாராம். யாக்கோபு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவன் கேட்கல. ஆனா, அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெடி பண்ணார். அதத்தான் அவன் விஷன்ல பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால, நீங்கள் இளைப்பாறும்போது கூட, நீங்க தூங்கும்போது கூட, உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அடுத்த ஆச்சரியம் என்னன்னு தெரியுமா? தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். தேவன் ஏணி மேல நின்னு தூங்குறவன்ட்ட பேசுறாருங்க. கனவுல பேசுறாரு. இவன் என்ன நினைக்கான், இங்க தான் ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லி, இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் எந்திரிச்சு. ஆனா தூங்குறவன்ட்ட கனவுல ஆண்டவர் மேல இருந்து பேசுறாரு. பேசிட்டு சொல்றார், "நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு நான் தருவேன். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்." ஆண்டவர் ஆபிரகாம்ட்ட சொல்லும்போது சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? "நீ நடக்கிற பூமிய தான் உனக்கு தருவேன். நீ நட, அப்பதான் அந்த இடத்த உனக்கு தருவேன். இல்ல உன் கண்களால் பாரு. எவ்வளவு தூரம் உன்னால பார்க்க முடியுமோ அத பாரு. அந்த தேசங்களை எல்லாம் உனக்கு தருவேன்." அவனுடைய மகனாகிய ஈசாக்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, "நீ குடியிருக்கிற பூமியை உனக்கு தருவேன்னு" சொன்னாரு. ஆனால் ஆபிரகாம் நடந்து நடந்து தான் அந்த தேசத்தை சுதந்தரித்தான். பார்க்கிற பூமினா மேடான இடத்துல நின்னு தூரம் வரைக்கும் பார்க்கணும். அந்த இடத்த தருவேன்னாரு. ஈசாக்கிட்ட நீ குடியிருக்கிற இடத்த உனக்கு தருவேனாரு. ஆனால் யாக்கோப்ட்ட சொல்லும்போது, "இந்த சிரமம்லாம் உனக்கு வேணாம்ப்பா. நீ படு. நீ எங்க படுத்தாலும் சரி. நல்லா படுத்து உறங்கு. நீ படுக்கிற இடத்த கூட உனக்கு தருவேன். நீ இளைப்பாறுகிற இந்த பூமிய உனக்கு தருவேன்." இப்ப யாக்கோபுக்கு ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்த குடுத்த உடனே,
இப்ப யாக்கோபு அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பேர் வைக்கிறான். பெத்தேல்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே தெரியும். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட். 20 வருஷம் கழிச்சு அந்த லூஸ் என்கின்ற இடத்துல தான் அந்த விஷன பார்த்துட்டு திரும்ப பதானாரம் போயிட்டு 20 வருஷம் கழிச்சு திரும்ப அதே இடத்துக்கு, அதே பெத்தேலுக்கு வர்றான். ஆதியாகமம் 35 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி தனக்கு தரிசனமான தேவனுக்கு அந்த இடத்துல அதே ஸ்தலத்திற்கு போகும்போது எந்த லூஸ் என்கின்ற இடத்தை பெத்தேல் என்று சொன்னானோ, அதே இடத்துக்கு திரும்ப வந்து அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஏல் பெத்தேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய வீடுன்னு முதல்ல சொன்னான் யாக்கோபு. ஆனால் இப்பொழுது ஏல் பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வீட்டின் தேவன். காட் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் காட். லூஸ் என்கிற பட்டணத்திலிருந்து அந்த பெத்தேலிருந்து புறப்பட்டு போய் கிளம்பி போறான். போகும்போது ஆண்டவர் சொல்றார், "நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். போகிற எவ்விடத்திலும் உன்னை நான் பாதுகாப்பேன்." அவர் சொல்றார், "இந்த பூமியே ஏன் இதுப்பா. நீ எங்க வேணாலும் போ. நீ எங்க போனாலும் உன்னை நான் செக்யூர் பண்றதுக்கு இந்த தேவனுடைய தூதர்கள் உன்னை வருவார்கள்." ஆனால் அவனுக்கு விளங்கவே இல்ல. அவன் சொல்றான், "சோறு, சாப்பாடு குடுங்க, ட்ரெஸ் குடுங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தான்." ஆனா அதே யாக்கோபு அந்த பெத்தேல்ல இருந்து ஆண்டவர் இந்த இடத்துல தான் இருப்பார் போல. இந்த இடம் தேவனுடைய வீடு பெத்தேல். பெத்தேல் இந்த இடம்னு அந்த இடத்த முக்கியத்துவப்படுத்தான். இந்த இடத்துக்குள்ள தான் ஆண்டவர் இருக்கார். ஒரு எல்கைய குறிக்கிறான் அவன். இந்த இடத்துக்குள்ள தான் இருப்பார் போல. வேற இடத்துலலாம் இருக்க மாட்டார் போல அப்டின்ட்டு. இப்ப பதானராம் போய்ட்டான். திரும்ப அதே பட்டணத்துக்கு வர்றான். அப்ப சொல்றான், "இல்ல, இல்ல. அவர் இந்த இடத்திற்கு மட்டும் தேவன் அல்ல. இந்த தேவன் யாருன்னு தெரியுமா? பெத்தேல்ல இருக்கிற இந்த தேவன் சர்வ உலகத்திற்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவரால எல்லைகளை கடந்து வேலை செய்ய முடியும். அவரால எல்லைகளை உடைத்து நம்மளை பாதுகாக்க முடியும். அவருக்கு பார்டரே கிடையாது. எல்கையே கிடையாது. முதல்ல எல்கைய குறிச்சான். இந்த இடத்துல தான் ஆண்டவர் இருக்காரு. இதுதான் தேவனுடைய வீடு. இதுதான் வானத்தின் வாசல்ன்னு குறிச்சவன், திரும்ப பதானரம்லருந்து திரும்ப அதே இடத்துக்கு வந்து, அதே இடத்துக்கு ஏல் பெத்தேல்னு பேர் வச்சு, தேவனுடைய வீட்டின் தேவன் சொல்றான். உலகத்திற்கே அவர் தேவன். இத புரிந்து கொள்வதற்கு அவனுக்கு 20 வருடம் ஆச்சு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எல்கைகளுக்கு உட்பட்டு வேலை செய்கிறவர் அல்ல. அவர் எல்கைகளை கடந்தும் வேலை செய்கிறவர். இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுப்பாராக. யாக்கோபு கொடுத்த அதே 7 வாக்குத்தத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல நடக்கும். முதலாவது ஆசீர்வாதம், ஆபிரகாம் யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்தது முதல் ஆசீர்வாதம் என்ன சொன்னார்னா, அந்த கனவுல, "உன் தகப்பன் நாகிய ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர்." ஆண்டவர் சொன்னாரு யாக்கோப்ட்ட, "யாக்கோபே, நீ நெனச்சிட்டு இருக்கியா? முந்தின முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் உனக்கு இல்லன்னு நீ நினைக்கிறியா நீ? உங்க அப்பா உன்னை இப்ப பதானாராமுக்கு அனுப்பிச்சுட்டாரு. அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஏசாக்கு போயிரும். எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லன்னு நீ நினைச்சுட்டு இருக்கிறியா? நான் அதையும் உனக்கு தருவேன்." முதலாவது ஆசீர்வாதம் சொன்னாரு. முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களும் உனக்கு உண்டு. இத்தனை வருஷம் நீ கானான்ல இருந்த, இத்தனை வருஷம் நீ பெயர்செபா பட்டணத்துல இருந்த, நான் சொன்ன இடத்துல இருந்த அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே உனக்கும் உண்டு. நீ அதோட நீ நிக்க மாட்ட. நான் ஆபிரகாம், ஈசாக்கும் கானானை விட்டு வெளியே போகல. அது அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. அது அவர்களுடைய தரிசனம். அவருடைய தரிசனம் ஒரு எல்கைக்கு உட்பட்டது. ஆனால் நீயோ எல்லையை கடந்து நீ வர்றதுக்கு நீ ரெடி ஆயிட்ட. அதனால உன்னுடைய முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உனக்கும் உண்டு. அதனால தான் முதல் ஆசீர்வாதத்த சொன்னாரு. உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நான். ஒருவேளை யாக்கோபு நெனச்சிருக்கலாம், எங்க அப்பா என்னைய கோலும் தடியுமா என்னைய கொண்டு என்ன செஞ்சுட்டாரு? அனுப்பிச்சுட்டாரு. என் அண்ணனுக்கு எல்லா ஆசீர்வாதம் போயிரும்னு நெனச்சானா என்னன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் முதலாவது ஆசீர்வாதத்த சொன்னாரு. முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. 2வது ஆசீர்வாதம், ஆண்டவர் சொன்னாரு, "நீ படுத்திருக்கிற பூமியை
நீ படுத்திருக்கையில இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். யாக்கோபு கேட்டிருக்கிறாரு. எங்களால கானானையே என்னால என்ன செய்ய முழுமையா சுதந்திரிக்க முடியல. நானே என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? கானான விட்டு இப்ப என்ன செஞ்சுட்டேன்? ஓடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கே எனக்கு திறமை இல்ல. இருக்கிற ஆபீஸ பார்க்கறதுக்கு எனக்கு திறமை இல்ல. இருக்கிற ஊழியத்தை செய்றதுக்கே என்கிட்ட என்ன செய்யல? வசதி இல்ல, வாய்ப்புகள் இல்ல. நீர் என்னடான்னா எல்லைய கடந்து என்னைய சொல்லிறீரே. அப்பதான் தேவன் யாக்கோப்ட்ட சொன்னாரு, "இங்க பாரு, நீ ஒரு எல்லைக்குள் இருந்தால், உன் பலத்தினால் தான் நீ அதை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆனால் சொல்கிறபடி எல்லையை நீ கடந்தால், நீ படுத்திருப்ப. ஆனால் அதை உனக்கு நான் சுதந்திரமா தருவேன். என் பலத்தினால நான் உன்னை சுதந்திரிக்க செய்வேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும். இந்த பட்டணத்தை உன்னால சுதந்திரிக்க முடியல. ஆனால் நான் யாருன்னு உனக்கு சொல்றேன்பா. உன்னை படுக்க வைத்த இந்த உலகத்தையே சுதந்திரிக்க வைக்க முடியும். ஏனென்றால் நான் தான் கர்த்தர்." 2வது ஆசீர்வாதம் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நிறைய விஷன் நமக்கு இருக்கும். ஆனா அந்த விஷன ஒழுங்கா என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இதுல எங்க இருந்து எங்க போகிறோம்னே சொல்லுவாங்க சில நேரத்துல. உள்ளதே என்ன செய்யல, ஒழுங்கா செய்ய நேரம் போல. இதுக்கே பணம் இல்ல. இந்த பட்டணத்திலே இன்னும் அநேக நபர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். இதுல எங்க போய் நம்ம கிளை சர்ச்சை வைக்கிறது? இந்த இருக்கிற இந்த கிராமத்திலே இன்னும் எத்தனையோ பேர் சுவிசேஷத்தை கேட்கல. இதை எப்படி நான் எல்லைகளை விரிவுபடுத்துவது? இதுல எங்க நான் எல்லையை கடந்து போக வேண்டும் என்று நினைக்க கூடும். ஆனா ஆண்டவர் எப்படின்னு தெரியுமா? நீங்கள் ஒரு எல்லைக்குள் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பலன் வேலை செய்யும். ஆனால் பார்டர உடைத்து நீங்க வெளிய வந்தா, கர்த்தருடைய பலன் வேலை செய்யும். ஆண்டவர் சொன்னார், "நீ படுத்திரு. நீ எனக்குள்ளே இளைப்பாறு. நான் தேசங்களை உனக்கு என்ன செய்வேன்? சுதந்திரமாக தருவேன்." அடுத்து சொல்றார் ஆண்டவர் அந்த 2வது வாக்குத்தத்தத்துல, "உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும்." ஆண்டவர் சொல்றார் யாக்கோப்ட்ட, "நீ ஏன்பா பட்டணம் பட்டணம்னு உட்கார்ந்து இருக்கிற? எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணும்போது எனக்கு இந்த பெயர் சபாவின் ஆசீர்வாதத்தையே குடுங்க. கானான்ல பாலும் தேரும் ஓடுற தேசத்தையே குடுங்கன்னு கேட்கிற நீ. ஜெபம் பண்ணும்போது கானானின் ஆசீர்வாதத்தை குடுங்கன்னே நீ கேட்கிற. இனிமேல் உன் ஆசீர்வாதம் உன் பட்டணத்தின் தூளைப் போல இருக்காது. மாநிலத்தின் தூளைப் போல இருக்காது. உன் ஆசீர்வாதம் பூமியின் தூளைப் போல பெருகுமா." பூமியின் தூள நீங்க உங்களால எண்ணக்கூடுமா? யோசித்து பாருங்க. அவன் என்ன நினைக்கிறான்? பெத்தேல்ல மட்டும் தான் ஆண்டவர் இருக்காரு. இந்த எல்லை அவன் எல்லையை குறிக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியையே எல்லையாக வைக்கிறார். அவனுடைய சந்ததி ஒரு மண்ணை போல ஒரு பூமியில் இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய அண்ட சராசங்களை படைத்த ஆண்டவருக்கு நம்ம ஏதாவது எல்லை குறிக்க முடியுமா? யாக்கோப்ட்ட சொல்றாரு, "யாக்கோபே, நீ நினைச்சிட்டு இருக்கியா? இந்த பெயர் சபால மட்டும் தான் வேலை செய்வேன் நீ நினைக்கிறியா? இந்த பெத்தேலை விட்டு என்னால வெளிய போக முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? அந்த கானானை விட்டு என்னால வெளியில வேலை செய்ய முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? நான் அண்ட சராசரங்களை உருவாக்கினர். வானங்களை பாருங்கள், அது கர்த்தருடைய மகிமையை விவரிக்கிறது. அவருடைய மகிமை வான மண்டலங்களின் பரியந்தம் எட்டுகிறது. பூமியின் எல்லை தான் உன்னுடைய எல்லை." எவ்வளவு பெரிய பார்டர் குறிக்கிறார் பாருங்க ஆசீர்வாதத்துல. "நீ படுத்திருக்கிற பூமியும் தருவேன். உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல பெருகி இருக்கும்." 3வது ஆசீர்வாதம், "நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கேயும் பரம்புவாய்." இப்ப எல்லைய அவன்ட்டே விட்டுட்டாரு. எப்பா பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகி இருக்கும். உன் எல்லையை நீயே குறிப்பான்ட்டாரு. நீயே குறிப்போ. எப்படி இருக்கும் பாருங்க. எல்லையே கிடையாது. கர்த்தர் யாக்கோப்ட்ட சொல்றார், "உனக்கு எல்லையே கிடையாது. 4 திசையிலயும் நீ போ. நீ மேற்க போ. மேற்க போய் பாரு. எந்த இடத்துல அந்த எல்லை முடியுதுன்னு பாரு. கிழக்க போ. அங்க போய் அந்த எல்லை எங்க முடியுதுன்னு பாரு. எங்க முடிகிறதோ அதுதான் உன்னுடைய எல்லை."
தேசத்தையும் தருவேன். உன் தகப்பனுக்கு உரியவைகளையும், நீ அவங்கலாம் இருந்த பட்டணத்தையும் உனக்கு தருவேன். இதத்தான் இன்னைக்கு 2025ல கர்த்தர் நமக்கு சொல்றார். நம்முடைய எல்லைகள் எல்லாம் விரிவாகும். ரொம்ப பயப்படாதீங்க. 2025ல அநேக தீர்க்க தரிசனங்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. எங்க வேற பட்டணத்துக்கு முடியுமா? ஆனா இவ்வளவு ஆசீர்வாதங்களும் குடுக்குறாரு. அவன் நல்லா கொறட்ட விட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கான்? அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். அடுத்து 4வது ஆசீர்வாதம். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அவர் சொல்றாரு, யாக்கோபே, நான் உன்ன மட்டும் தான் ஆசீர்வதிப்பேன்னு நீ நெனச்சுக்கிட்டு இருக்கிறியா? உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன். உன் வம்சங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். உன் மூலமாய் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். 4வது ஆசீர்வாதம். 5வது ஆசீர்வாதம். நேரம் கருதி நான் சீக்கிரமா போறேன். 5வது ஆசீர்வாதம். நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து கொண்டிருப்பேன், காப்பேன். எப்பேர்ப்பட்ட அவர் சொல்றாரு யாக்கோப்ட்ட, யாக்கோபு இப்ப கிளம்பி வந்துட்ட. நீ எங்க வேணாலும் போ. நீ எங்க வேணாலும் போய் சுத்து. அவர் எல்லைய வைக்கல. இந்த எல்லை இதுக்கு தான் போன்னுலாம் சொல்லல. கர்த்தர் யாக்கோபு போகிற இடத்திற்கு அவங்க கூடயே போறார். கர்த்தர் போற இடத்துக்கு யாக்கோபு போல. யாக்கோபு போற இடத்துக்கு தான் கர்த்தர் போகிறாராம். நீ தூங்குனாலும் அவர் உன் கூட இருப்பார். அண்ட சராசரங்களையும் உருவாக்கின கர்த்தர் வந்து சொல்றார், நான் உன்னோட கூட இருந்து, நான் தான்ப்பா உன்னை இந்த பூமிக்கு அனுப்பிச்சேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மனிதர்கள் வருவார்கள், மனிதர் போவார்கள். ஆனால் எல்லைகளை கடந்து நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னைய மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன்னு நீ ஒரு நாள் நினைக்காத. பிராமிஸ்லயே பெரிய பிராமிஸ் என்னன்னு தெரியுமா வேதத்துல? அவர் உங்களோடு கூட இருப்பதுதான். ஆண்டவர் அதத்தான் அவனுக்கு சொன்னாரு. நீ எங்க வேணாலும் போ. நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூடயே வருவேன். உன் பின்னாடியே வருவேன். உனக்காக நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள் உன்னை காப்பதற்கு வருவாங்க. 6வது வாக்குத்தத்தம். இந்த தேசத்துக்கு திரும்ப வரப்பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட பேஸ் பாயிண்ட்டையும் நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்காத. சில நேரத்துல இப்ப நம்ம ஊர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிட்டோம். ஏற்கனவே நம்ம பிறந்த ஊரின் ஆசீர்வாதங்கள் நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். இப்ப யாக்கோபுட்ட அதையும் நினைவுபடுத்துறார் ஆண்டவர். நீ ஒருவேளை நீ வந்து பெயர் சபால இருந்து வந்து இங்க பதானரம் வந்துட்டு மாமன்ட்ட நீ செட்டில் ஆயிருவேன். என்னுடைய சொந்த ஊரின் ஆசீர்வாதங்கள், என்னுடைய தகப்பன்மார், முற்பிதாக்கள் சேர்த்து வைத்த ஆஸ்திகள், அத நான் விட்டுருவேன் நீ நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் அதையும் விட மாட்டேன். உன்னுடைய முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்கள், உன்னோட பேஸ் பாயிண்ட், நீ எங்க பிறந்து வளர்ந்தியோ, உன் முற்பதாக்களை நான் எங்க அழைத்து வந்தனோ, அந்த இடத்தினுடைய ஆசீர்வாதங்களையும் உனக்கு நான் தருவேன். நீ இப்ப போகிற இடம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ எந்த இடத்துக்கு போறன்னு எனக்கு தெரியும். நீ போற இடம் பதான் அராம். நுகத்தடிக்குள்ள போற. உன் மாமன் ஏத்த போற. நீ லாபான்ட்ட போற. அவன் எத்தனுக்கு எத்தன். லாபான்னா என்ன அர்த்தம்னா எத்தனுக்கு எத்தன். நீ இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா ஒருவேளை என் குடும்பத்தை நான் இழந்துருவேன்னு நீ நினைக்கிறியா? நீ ஆரம்பித்த இடத்த உனக்கு நான் தருவேன். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே உனக்கு தருவேன். உன்னை திரும்பவுமாய் நான் கொண்டு வருவேன். நீ நினைக்காத, இங்க போறதுனால பதானாராம் போறதுனால உள்ளதும் போயிருமோன்னு நீ பயப்படாத நீ. உன்னை உலகத்தை சுத்த வச்சு, உன்னுடைய பேஸ் பாயிண்ட்டுக்கே உன்னை கொண்டு வந்து, உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த பட்டணம் அல்ல, இந்த தேசமே உனக்கு சொந்தமாகி இருக்கும். 6வது ஆசீர்வாதம் உன்னை திரும்பவும் உன்னை போற இடமெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து, உன்னை திரும்பவும் கொண்டு வந்து, நீ இருந்த இடத்திலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கடைசி 7வது ஆசீர்வாதம்.
அருமையான ஆசீர்வாதம். நான் உனக்கு இன்றைக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் எத்தனையோ ஆசீர்வாதங்கள உனக்கு கனவுல சொல்லியிருக்கேன். அவைகளை சொன்னதை நான் உனக்கு செய்யிற வரைக்கும், உன்னை நான் கைவிடுவதே இல்ல. இவன் தூங்கிட்டு இருக்கான். ஆண்டவர் அங்க பிராமிஸ் குடுத்துட்டு இருக்காரு. இவன் நல்லா தூங்கி, கனவுல தான் விஷன்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். விஷன்ல பார்த்து எழுந்தவன் தான், இவ்வளவு வாக்குத்தத்தம் சொல்றாரு. "நீ போற இடமெல்லாம் ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்க." எவ்வளவோ ஆசீர்வாதங்கள கனவுல சொல்றாரு. ஆனா எழுந்துட்டு ஆண்டவர் இந்த இடத்துல தான் இருப்பார் போல. இந்த இடத்து தான் தேவனுடைய வீடு. இதுதான் வானத்தின் வாசல். வானத்துக்கு போற ஏணில இதுல தான் ஏறி போணும் போலன்னு சொல்லிட்டு அப்படின்னு நெனைக்கிறான். ஆனா அவர் பிராமிஸ கொட்டிக்கிட்டே இருக்காரு அங்க. அவன் நெனைக்கிறான், நீங்க இங்க மட்டும் தான் இருங்கீங்கன்னு நெனச்சேன். இது தேவனுடைய வீடுன்னு நான் நெனச்சேன். திரும்ப பெத்தேலுக்கு வந்து சொல்றான். நான் பெருசா நெனச்சேன் ஆண்டவரே இந்த இடத்த. வானத்துக்கு போற இடம் இதுதான் நெனச்சேன். இப்ப தான் தெரியுது. நீர் இந்த தேவனுடைய வீட்டில் இருக்கிறவர் மட்டுமல்ல, தேவனுடைய இல்ல இருக்கிற வீட்டுக்கே நீர் தான் தேவனாய் இருக்கிறீர். முதல்ல இடத்த பெருசா நெனச்சான். ஆனால் இப்ப தான் தெரியுது. நீர் தேவனாய் இருக்கிறீர். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2024 முடிஞ்சு 2025க்குள்ள நம்ம போப்போறோம். அநேக வாக்குத்தத்தங்கள் உங்களை நோக்கி வரும் சபையிலிருந்து. கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, ஆமென் என்று சொல்லி நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுடைய விஷன், உங்களுடைய மிஷன் விரிவாகணும். உங்களுடைய எல்லைகளின் மனப்பாங்கு மாறணும். அப்பதான் நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட டிராவல் பண்ணுவார். வேதத்துல ஆண்டவர் சிலருக்கு மட்டும் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு இருக்கிறார். அதுல ஒரே ஒரு ஆசீர்வாதத்த சொல்றேன். யூதர்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும்னா, யூதர்கள் எப்ப பார்த்தாலும் ஒரு எல்லைய குறிப்பிட்டே அதுக்குள்ளேயே வாழ்வாங்க. எப்ப பார்த்தாலும் பெத்தேல் அந்த இடத்த புனிதமா பார்ப்பாங்க. பெயர்செபா, எருசலேம், பெத்லகேம் இப்படி சில இடங்கள் எங்க ஊர், எங்க நாடு, எங்களுடைய நாட்டின் எல்லை, எங்களுக்குள்ள அந்த எல்கைக்குள்ளேயே இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது ஆண்டவர் எல்லைகளை கடந்து வேலை செய்கிறவர். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஒரு வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நானே வாசிக்கிறேன். பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். தாவீது சொல்றாருங்க. தாவீது என்ன நினைக்கிறார்னா, என்னடா நீங்க யூதர்கள் எப்ப பார்த்தாலும் நான் யூதன், யூதன், யூதன். எப்ப பார்த்தாலும் பெயர் சபா இது அதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அட போங்கப்பா. என்ன யூதயனம்? யூதயனம்னே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. இந்த வசனத்துல சொல்றாரு, நம்முடைய ஆண்டவர் யூத குலத்திற்கு மாத்திரம் அல்ல, பூமியின் சகல குடிகளே தாவீது சொல்றார், பூமியின் சகல குடிகளே அவர் நல்லவர். அவர பாருங்க. அவர பாடுங்க. அவருடைய சுவிசேஷத்தை போய் நீங்க உலகமெங்கும் அறிவிங்கள்ன்னு சொல்லிட்டு, அவனுடைய மனப்பான்மையை எல்கையை கடந்து அவன் பார்த்தான் பாருங்க. கர்த்தர் தாவீதை பல தேசங்களுக்கு மகா சக்கரவர்த்தியாய் வைத்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 50, 51ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலுக்கு பிரதித்திரமாக அங்க அந்த வசனத்துல சொல்றாரு. இப்ப நாத்தான்வேல் அத்திமரத்துக்கு கீழ ஜெபம் பண்ணுகிறார். அத்திமரம்னா இஸ்ரவேல் தேசம். ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்திற்காக அவர் விண்ணப்பிக்கலாம். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசம் எங்க நாடு. இப்ப ரோமர்களுக்கு கீழ அடிமையா இருக்குது. எப்படியாவது விடுதலை ஆக்குங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்றாரு. ம். அப்ப ஆண்டவர் அவருடைய ஜெபத்த கேட்டு, ஆண்டவர் சொல்றாரு, "நாத்தான்வேலே நீ அத்திமரத்துக்கு கீழ ஜெபம் பண்ணி நான் பார்த்தேன்.
அவர் சொல்றாரு, ஆண்டவரே பார்த்துட்டீங்களா? அப்ப நீங்க தான் என்ன செய்றது? இஸ்ரவேலின் ராஜா. எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணத நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? கேட்டுட்டீங்க. அப்ப நீங்க தான் இஸ்ரவேலின் ராஜா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, "எப்பா நீ நெனைக்கிற, நான் இஸ்ரவேலுக்கு மட்டும் தான் ராஜான்னு. இல்ல. நான் இந்த தேசங்களையும் கடந்து போவேன். இஸ்ரவேல் தேசத்தையும் கடந்து போவேன். அன்னைக்கு எப்படி யாக்கோபோடு தூதர்கள் மேலே ஏறி போனார்களோ, புதிய தேசத்திற்கான தூதர்கள் கீழே இறங்கி வந்தார்களோ, அதே போல நானும் இஸ்ரவேலை கடந்து என்னுடைய ரட்சிப்பை இந்த வெளி உலகத்துக்கு நான் கொண்டு போவேன்." புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஆதியாகமத்துல யாக்கோபுட்ட ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அது. இந்த 2025ற்கு உள்ள இன்னும் ஒரு நாள்ல உள்ள போறீங்க நீங்க. இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான். இந்த 2025ல பரலோகம் உங்களை பாதுகாக்கும். ஏன்னா அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபுக்கு நடந்ததைப் போல உங்களுக்கும் நடக்கும். இந்த 2024ல இந்த 12 மாதங்கள் உங்களை காத்த தேவதூதர்கள் நாளைக்கு இரவு மேலே ஏறி போவார்கள். நாளைக்கு இரவு 12 மணிக்கு இந்த தேவதூதர்கள் மேலே ஏறி போவார்கள். நாளைக்கு இரவு 12 மணிக்கு மேல அடுத்த வருஷத்துல உங்களை நடத்தி செல்வதற்காக தேவதூதர்கள் வானத்திலிருந்து அணி அணியாய் இறங்கி வருவார்கள். புதிய வருஷத்திற்கான தேவதூதர்கள் இறங்கி வருவாங்க. புதிய தேசத்திற்கான தேவதூதர்கள் இறங்கி வருவாங்க. இந்த வருஷத்துல உங்களுடைய பட்டணத்திற்கான புதிய தேவதூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள். தூதர்கள் ஷிப் மாறி உங்களை செக்யூர் பண்ணுவாங்க. பரலோகத்தின் செக்யூரிட்டி எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு. 2025ல பரலோகம் உங்களை பாதுகாக்குகிற பொறுப்பை ஏற்கும். பரலோக கண்கள் எப்பொழுதும் உங்கள் மேல இருக்கும். கர்த்தர் வானத்திலிருந்து உங்களோடு கூட பேசுவார் இந்த 2025ல. அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீங்க தூங்கினாலும் தூதர்கள் உங்களை பாதுகாப்பார்கள். சில நேரத்துல பயப்படாதீங்க. நைட்டெல்லாம் உங்களுக்காக தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேற தூதர்கள் இறங்கி வருவார்கள். உங்க குடும்பத்திற்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் உங்களை பாதுகாப்பார்கள். உங்க வீட்டின் எல்லையில தேவ தூதர்கள் நிற்பார்கள். வானத்திலிருந்து அணி அணியா இறங்கி வந்து 2025ல உங்களையும், உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய பிள்ளைகளையும், உங்களுடைய சபையையும் அவர்கள் பாதுகாப்பார்கள். ஏன் தெரியுமா? யாக்கோபின் தேவன் நம் தேவன். நமக்கு முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களும் உண்டு. இந்த வருஷத்துல எல்லைகளை கடந்து நீங்கள் ஊழியம் செய்வீர்கள். உங்களுடைய சந்ததி பூமியின் தூளை போல ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகள் எழும்பி மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் பரம்புவார்கள். உங்களுடைய குடும்பத்துல கர்த்தர் இடைபடுவார். சமாதானம் உணும். உங்களுடைய ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். எதற்கும் கலங்காதீங்க. தேவதூதர்கள் நமக்கு உண்டு. நம்மளை பாதுகாப்பதற்கு தேவதூதர்கள் நமக்கு உண்டு. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அருமையா இருந்தது. இந்த தூதர்கள் நாளைக்கு விடைபெற்று புதிய தூதர்கள் புது பலத்தோட இறங்கி வருவார்கள். கர்த்தர் நீங்க போகிற இடத்திலெல்லாம் உங்களை காப்பார். 2025ல கர்த்தர் உங்களுக்கும், உங்க குடும்பத்திற்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும், இந்த கூகுள் மீட்ல இணைந்திருக்கிற இன்றைக்கு வராத நபர்கள், தொடர்ந்து வருகிற எல்லா நபர்களுக்கும், சபைக்கும் அவர் சொன்ன இந்த 7 வாக்குத்தத்தங்கள் நிறையும் அளவும் அவர் உங்களை 2025ல கைவிடுவதில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென், 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 ஆமென். தாமே இந்த புத்தாண்டு புது வருட செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்க நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்கேதி ஊழியத்தின் சார்பாக, என்னுடைய சார்பாகவும், டாக்டர் ஜெயபால் சார்பாகவும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் நமக்கு கூகுள் மீட் இருக்காது. இந்த புத்தாண்டு செய்தியை கொடுத்ததுனால அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருக்காது. அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து ரெகுலராக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போது முடிவு ஜெபத்தை நமதற்கான கேத்ரின் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே.